Hi students, now for the slow winning students, we are discussing some of the important questions in that chapter 2 current electricity. In the chapter வந்து Wheatstone's bridge எல்லாரும் படிச்சுக்கோங்க. புரியுதா? Wheatstone's bridge ரொம்ப important question. அதுல balance condition எல்லாரும் எழுதி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்யூட் போடுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வந்து it is an application of Kirchhoff's rules. நம்ம கிர்ச்சாஃப்ஸ் ரூல் ரெண்டு படிச்சிருக்கோம் இல்லையா? ஒன்னு கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் ஃபர்ஸ்ட் லா, அதே மாதிரி கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல் அப்படிங்கிறது செகண்ட் லா. அதோட அப்ளிகேஷன் தான் இந்த வீட்ஸ்டோன்ஸ் நெட்வொர்க். இப்போ இந்த நெட்வொர்க் டயக்ராம் வரையும் போது ஷார்ட்கட் சொல்லி தரேன். எப்பவுமே ஒரு ஸ்கேல் வச்சு ஹரிசாண்டலா ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கோங்க, அதோட மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஸ்கேல் வச்சு அதே டிஸ்டன்ஸ்ல ரெண்டு பாயிண்ட மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு பிளஸ் மாதிரி ஷேப்ல 5 பாயிண்ட் வைக்கிறீங்க, வச்சிட்டீங்களா? அப்புறம் இந்த ரெசிஸ்டர்ஸ் வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ் 4 ஆர்ம்ஸ் ஆஃப் த பிரிட்ஜ் அப்படின்னு அர்த்தம். அதோட சென்டர்ல கேல்வனோமீட்டர், மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்ல பாயிண்டர் கேல்வனோமீட்டர். இப்போ கேல்வனோமீட்டருக்குள்ள வந்து ஒரு காயில் இருக்கும், அந்த காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து G. ஓகே, G is the resistance of the galvanometer. இந்த 4 ஆர்ம்ஸ்ல 4 ரெசிஸ்டன்சஸ் போட்டுக்கிறோம், பாத்தீங்களா? P, Q, R, S. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸுக்கு A, B, C, D அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். அப்புறம் A and C ல இருந்து ரெண்டு வயர் எடுத்து பேட்டரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல கொடுக்குறோம். அதோட EMF வந்து E. சோ டோட்டலா இந்த படத்துல எத்தனை ரெசிஸ்டர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. P, Q, R, S அப்புறம் G, 5 ரெசிஸ்டன்சஸ் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் A, B, C, D நல்லா பாருங்க, அப்சர்வ் பண்ணி பாருங்க. இங்க 3 வயர்ஸ் மீட் ஆகுது இல்லையா? அதே மாதிரி இங்க 3 வயர்ஸ் வந்து மீட் ஆகுது. இங்க 2, 1 2, அப்புறம் இங்க 1 3, இங்க 3, எல்லா இடத்துலயுமே 3 வயர்ஸ் ஆர் மீட்டிங். அதனால அந்த பாயிண்ட்ஸ் A, B, C, D க்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜங்ஷன். புரியுதா? ஜங்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த படத்துல தெளிவா டைரக்டா பாத்தீங்கன்னா இங்க A, B, D, A ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தெரியுது. அதே மாதிரி B, C, D, B இன்னொரு ட்ரையாங்கிள் தெரியுது. அப்புறம் A, B, C, D, A ஒரு ராம்பஸ், ஸ்கொயர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நிறைய க்ளோஸ்ட் லூப்ல இருக்குது. இது க்ளோஸ்ட் லூப், இதுக்கு பேர் மெஷ் அப்படின்னு பேரு, க்ளோஸ்ட் லூப் அப்படின்னு பேரு. சரி, இப்போ என்ன பேலன்ஸ் கண்டிஷன் என்ன? இப்போ ஒரு தராசு எடுத்துக்கிறோம்ப்பா, தராசு இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் பேன் ரெண்டுலயும் ஈக்குவல் வெயிட் வச்சோம்னா ஒரே லெவல்ல தான் இருக்கும், பேலன்ஸா இருக்குமா? அதுக்கு பேர் என்ன? காமன் பேலன்ஸ். அதே மாதிரி இப்போ மேல உள்ள ஒரு பிரான்ச் இருக்குல்ல, ABC இந்த ரூட்லயும் ADC பாட்டம் அந்த ரூட்லயும் சேம் கரண்ட் போச்சுன்னா பிரிட்ஜ் பேலன்ஸா இருக்குன்னு அர்த்தம். பேலன்ஸா இருக்குது, ஒரு பிரிட்ஜ் வந்து பேலன்ஸா இருக்குதுன்னா மேல கீழே இந்த ரெண்டு ரூட்லயும் சேம் கரண்ட் போகணும். அப்படி போகணும்னா இந்த மிடில் ரூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடாது, இதுக்கு பேர் தான் பிரிட்ஜ் பேலன்ஸ். அப்ப ஷார்ட்கட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அப்ப அந்த கரண்ட் த்ரூ த கேல்வனோமீட்டர் ஜீரோவா இருக்கணும். அதுக்கு பேரு ஜீரோ டிஃப்ளெக்ஷன் ஆர் நல் டிஃப்ளெக்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுறதுக்கா சொல்றேன், புரியுதா? அப்புறம் இந்த நடு பிரான்ச்ல கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிரிட்ஜ் வந்து பேலன்ஸா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த கண்டிஷனை இப்ப நம்ம டெரைவ் பண்ண போறோம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு டயக்ராமுக்கு கீழே நம்ம என்ன எழுதணும்? ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் ஸ்டெப். சோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் அட் ஜங்ஷன் B. So top junction B. இந்த ஜங்ஷன்ல வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல்னா என்ன? பாயிண்ட் B இருக்கு இல்லையா, டுவர்ட்ஸ் B போற கரண்ட் எல்லாமே பாசிட்டிவ், B ல இருந்து வெளியில போற கரண்ட் எல்லாமே நெகட்டிவ். அப்ப Bங்கிற பாயிண்ட்ல 1 2 3 மூணு வயர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பிரான்ச்சஸ்ல எல்லாம் என்னென்ன கரண்ட் இப்ப நம்ம எழுதி இருக்கோம் பாருங்க. A to B வந்து கரண்ட் I1 ஆம்பியர், அதே மாதிரி A to D வந்து I2 ஆம்பியர், அப்புறம் B to C வந்து I3 ஆம்பியர், அப்புறம் D to C வந்து I4 ஆம்பியர், அப்புறம் B ல இருந்து D க்கு கீழே IG ஆம்பியர். நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம், புரியுதா? இதெல்லாம் பிரான்ச் கரண்ட்ஸ்னு பேரு. சரி, இப்ப ஜங்ஷன் B, you look at the junction B now. So how many conductors are meeting there? 3 wires meet ஆகுதுலப்பா.
அதுல ஒரு வயர்ல கரண்ட் I1 இருக்கு. அந்த I1ங்கிறது B நோக்கி போகுது இல்லையா? It is flowing towards B. What about the other two currents I3 and IG? B ல இருந்து வெளியில போகுது இல்லையா? B ல இருந்து வெளியில போகுது. அப்போ I1 வந்து பாசிட்டிவ், I3 and IG வந்து நெகட்டிவ். இது மூணு நெட் கரண்ட் will be 0. அதான் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் அதான் சொல்லுது. நெட் கரண்ட் at a junction is 0. அப்ப I1 minus I3 minus IG இத ஆட் பண்ணினா 0 வரணும். அப்படி இல்லனா இந்த current flowing towards the junction is equal to the current going out of the junction. அதான் ஸ்டெப் நம்பர் 1. எந்த கரண்ட் வந்து B towards B போகுது? I1. அத லெஃப்ட் சைடு எழுதிக்கோங்க. equal to the two currents are going away from the junction B right side எழுதிக்கோங்க. I3 plus IG. அதுதான் ஈக்குவேஷன் 1. இப்போ அதே மாதிரி இந்த ஜங்ஷன் பாருங்க. Dங்கிற ஜங்ஷன்ல 3 1 2 3 wires are coming in contact. அப்ப Dங்கிற ஜங்ஷன்ல 3 கரண்ட் வருது. எந்தெந்த கரண்ட் வந்து towards D வருதுன்னு பாருங்க. I2 வந்து A ல இருந்து D நோக்கி வருது. IG B ல இருந்து coming towards D. அப்ப அது ரெண்டு பாசிட்டிவ் தானே? It is flowing towards the D. அப்ப அது ரெண்டு பாசிட்டிவ். அப்ப I4 ங்கற கரண்ட் எப்படி வருது? towards the away வா? It is going away from the junction. அப்ப அது நெகட்டிவ். அப்போ I2 plus IG minus I4 இதோட sum equal to என்ன வரணும்? 0. அப்படி இல்லனா என்ன அர்த்தம்? I2 plus IG must be equal to what? I4. இந்த ரெண்டு கரண்ட் இங்க வந்து குமியுது. அதுக்கு அப்புறம் இங்க இருந்து இது விலகி போகுது. அதனால I2 plus IG must be equal to what? I4. அப்ப இது என்னது? ஈக்குவேஷன் 2. புரிஞ்சு படிக்கிறதுக்காக நான் சொல்றேன். புரியுதா? இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே பார்க்காம டிரைவ் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறோம்? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல், கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அடுத்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு ஏதாவது ரெண்டு க்ளோஸ்ட் லூப் நம்ம எடுத்துக்கணும். எனி டூ க்ளோஸ்ட் லூப்ஸ். இங்க பாருங்க. A you start from A, you go up to B, then from B you go up to D, then you go from D to A. கிளம்பின இடத்துக்கே வந்துட்டீங்கன்னா அது ஒரு க்ளோஸ்ட் லூப், ட்ரையாங்குலர் லூப். A B D A. இதுல எத்தனை பிரான்ச் ஆர் ஆர்ம்ஸ் இருக்குது? 1. ABங்கிற ஒரு சைடு இருக்குது, BD அப்படிங்கிறது ஒரு சைடு. இந்த சைடுஸ் தான் பிரான்ச்சஸ்னு பேரு. அதே மாதிரி DAங்கிறது இன்னொரு பிரான்ச். இந்த மூணு பிரான்ச்ல உள்ள கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராடக்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். புரியுதா? கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அப்ப அந்த பிரான்ச்ல நெட் EMF எவ்வளவு இருக்கு அது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராடக்ட் நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க. A to B. நம்ம I am going from A to B. Current also is flowing from A to B. அதனால current I1 into resistance P. இதுதான் IR product. புரியுதா? அப்ப I1 into P வந்து பாசிட்டிவ். ஏன்? நம்ம A to B போனோம்னா கரண்ட் அதே டைரக்ஷன்ல கூடவே வருது. அப்புறம் B to D நம்ம போகும்போது மேல இருந்து கீழே நம்ம மூவ் பண்றோம் இல்லையா? கரண்ட் பாருங்க IG. அதுவும் it is flowing from B to D. புரியுதா? அப்போ அதுவும் பாசிட்டிவ். G into resistance G. இந்த ப்ராடக்ட்டும் பாசிட்டிவ் தான். இப்போ லூப்பை க்ளோஸ் பண்ணனும்னா we have to move from which point to which point? D to A போணும் இல்லையா? நம்ம D to A போறோம். ஆனா கரண்ட் எந்த டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்குது? I2ங்கற கரண்ட் A to D வந்துட்டு இருக்குது இல்லையா? அப்போ அந்த ப்ராடக்ட் நெகட்டிவ் தானே? அப்ப -I2 into R. அப்ப applying Kirchhoff's voltage rule to the loop ABDA, first IR product என்ன? I1 into P பாசிட்டிவ். அடுத்து IG into G அதுவும் பாசிட்டிவ். அடுத்து I2 into R மட்டும் நெகட்டிவ் வருது. புரியுதா? அப்ப -I2 into R. This must be equal to the total EMF in the loop. அப்ப அந்த லூப்ல பேட்டரி இல்லை. There is no battery at all. பேட்டரியே இல்லாத ஒரு லூப்ல EMF இருக்காது இல்லையா? அதனால ரைட் சைடு 0 போட்டுருக்கோம். இப்போ இங்க ஒரு பேட்டரி இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன், 3 வோல்ட் பேட்டரி. அப்ப நாங்க 3 +3 ஆர் -3 போட வேண்டியது வந்திருக்கும். அங்க பேட்டரி இல்லாததுனால இப்போ இந்த EMF வந்து 0. அப்ப IR ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. இப்போ இந்த -I2 ஆர ரைட் சைடு கொண்டு போறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்ப I1P plus IGG is equal to right side I2R போட்டு ஈக்குவேஷன் 3 எழுதிக்கோங்க.
இது புரிஞ்சு படிக்கிறவங்களுக்காக. ஜஸ்ட் மனப்பாடமா எழுதி பார்த்துட்டீங்கன்னாலும் ஓகே தான், பட் புரிஞ்சுட்டா ஈஸியா இருக்கும். இப்போ இன்னொரு லூப் எடுக்க போறோம் இல்லையா, அந்த லூப் வந்து A B C D A, start from A, go through B C D and come back to A itself. அங்க Kirchhoff's voltage rule applied to the loop A B C D A. திரும்ப இப்ப பாருங்க IR ப்ராடக்ட் இப்ப நீங்க சொல்ல போறீங்க கரெக்ட்டா, A to B நம்ம போறோம், கரண்ட் அதே டைரக்ஷன்ல வருது. அப்போ இந்த I1P பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். இப்போ நம்ம B to C போறோம், கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுது? B to C. அப்ப I3 into Q also is positive. Then you are proceeding from C to D. C ல இருந்து D க்கு போறோம். ஆனா கரண்ட் எப்படி வருது? D ல இருந்து C வருது இல்லையா? அப்ப IR ப்ராடக்ட் நெகட்டிவ். அதனால தேர்ட் டேர்ம்ல மட்டும் I4 into S வந்து நெகட்டிவா எழுதிருக்கோம். அப்புறம் D to A, we have to complete the loop, is it not? For that நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம்? D to A போறோம். ஆனா கரண்ட் எப்படி வந்துகிட்டு இருக்கு? A to D. அப்ப இந்த IR ப்ராடக்ட்டும் நெகட்டிவ் தான். அதனால லாஸ்ட் ப்ராடக்ட்ல வந்து -I to R வந்து போட்டுருக்கோம் நெகட்டிவ். அப்ப ஃபர்ஸ்ட் 2 IR ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ், இது ரெண்டும் நெகட்டிவ். அதே மாதிரி இந்த 4 பிரான்ச் இருக்கு இல்லையா, 4 பிரான்ச்சஸ்ல பேட்டரி செல் எதுவுமே இல்ல. அப்ப EMF is equal to 0. அதே மாதிரி ரைட் சைடுல இந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் கொண்டு போய் போடுங்க, பாசிட்டிவ் ஆயிரும் இல்லையா. அப்ப I1P plus I3Q லெஃப்ட் சைடு, this must be equal to I2R plus I4S னு வந்துருச்சு. இது ஈக்குவேஷன் 4. இந்த 4 ஈக்குவேஷனை தப்பு இல்லாம எழுதி ஆகணும். நீங்க பேப்பர் திருத்துறவங்க இந்த 4 ஈக்குவேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, புரியுதா? அதுக்கப்புறம் நீங்க வந்து முக்கியமா எழுத வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ B ல இருந்து D க்கு கரண்ட் போக கூடாது, அப்பதான் bridge பேலன்ஸ் ஆகும் இல்லையா. அப்ப இங்க பாருங்க, for the balance of the bridge IG, the current flowing through the middle arm must be equal to what? 0. அப்ப galvanometer 0 காமிக்கும், புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாயிண்டர் ஆஃப் த galvanometer is showing 0 னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தான் null deflection. நம்ம எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லயும் பிராக்டிகல்ஸ்ல null deflection வச்சு செஞ்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே கரண்ட் இந்த galvanometer is 0. அப்ப மிடில் பிரான்ச்ல கரண்ட் போகல, டோட்டல் கரண்ட் ரெண்டு பிரான்ச்சஸ்ல ஈக்குவலா பிரிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். ஈக்குவலா பிரிஞ்சு போயிட்டு இருக்குது, புரியுதா? ஒரு வாய்க்கால்ல தண்ணி வந்துகிட்டு இருக்கு, ரெண்டு கால்வாயா பிரியுது. அப்ப ஈக்குவலா பிரிஞ்சுச்சுன்னா இன்னொரு இடத்துல மீட் பண்ணுச்சுன்னா இதே வாட்டர் தான் நாங்க சேர்ந்துக்கிறோம். அப்ப there is no loss of water. அந்த மாதிரி தான் சார்ஜஸ். அப்போ IG equal to 0, that is the required condition for the bridge balance. அப்ப இங்க இந்த ஈக்குவேஷன்ஸ் 1 2 எங்கெங்கெல்லாம் IGங்கிற டேர்ம் வருதோ அங்க நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? 0 இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல IG சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0 அப்படினு போட்டோம்னா என்ன வரும்ப்பா? I1 I3 வந்துருமா? அதான் அஞ்சாவது ஈக்குவேஷனா மாத்தியாச்சு பாரு. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் திரும்ப 5 ஆ மாறுது. அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, IG 0 போட்டா என்ன வரும்? I2 I4 வந்துருமா? அப்ப அதுதான் பாருங்க 6th ஈக்குவேஷன். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாரு. I1 I3, I2 I4. புரியுதா? இது ரெண்டு ஆட் நம்பர்ஸ் பா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் கரண்ட், ஆட் நம்பர் கரண்ட் எல்லாம் ஈக்குவல், ஈவன் நம்பர் ஆஃப் கரண்ட் எல்லாம் ஈக்குவல். எவ்வளவு ஈஸி பாருங்க. இது 1, இது 3, இது 2, இது 4. அதே மாதிரி இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல IG 0 போடுங்க, என்ன வரும்? IG 0 போட்டீங்கன்னா I1P I2R னு வந்துரும். இங்க பாருங்க, I1P I2R. இது ஏழாவது ஈக்குவேஷன், புரியுதா? இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஃபோர்த் ஈக்குவேஷன்ல இப்போ I1 க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? I3 போடலாம். இல்லனா I3, இந்த I3 க்கு பதிலா I1 போடலாமா இல்லையா? அப்ப இந்த ஈக்குவேஷனை ரீரைட், இங்க பாருங்க, ரீரைட்டிங் ஈக்குவேஷன் 4. அப்ப I1P I have written as it is. Okay, I have written as it is. இந்த I3 க்கு பதிலா I1 போட்டேன்னா செகண்ட் டேர்ம் I1Q னு வரும் பாருங்க. I1Q னு வந்துருதா? அப்படியே இந்த I3Q என்னவா இருக்குது? I1Q ஆ மாறி இருக்கு. அப்ப ஈக்குவல் டு வந்தாச்சு. இந்த I2R அப்படியே எழுதிருங்க. இந்த I4 க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? I4 க்கு பதிலா என்ன போடலாம்? I2 போடலாமா? அந்த I2 into S. இது I4 க்கு பதிலா I2 into S வந்துருச்சு. ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர்ஸ் கிடைச்சிரும் நமக்கு. சோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, I1 காமனா இருக்கா? அப்ப அதை வெளியில எடுத்துட்டோம். into what? P plus Q போட்டுருங்க. அப்ப ஈக்குவல் டு ரைட் சைடுல எது காமன் ஃபேக்டர்? yes, I2 is the common factor. அப்ப அதை வெளியில எடுங்க. இப்ப பிராக்கெட்ல R plus S ன்னு போட்டு இத ஈக்குவேஷன் 8 ன்னு வெச்சுக்கோங்க. புரியுதா? நம்மள்ட்ட இப்ப 8 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுல பர்టిక్యులரா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினு கேட்டிங்கனாக்க, இந்த 7th ஈக்குவேஷன் and 8th ஈக்குவேஷனை ஒரு தடவை பாருங்க திரும்ப.
இந்த எட்டாவது ஈக்குவேஷனை செவன்த் ஈக்குவேஷனால டிவைட் பண்ணணும். ஏன் இந்த I1 கேன்சல் பண்ணணும், இந்த I2 and I2 கேன்சல் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப லார்ஜர் நம்பர் பை ஸ்மாலர் நம்பர். அப்ப 8 divided by 7. அப்ப டிவைடிங் ஈக்குவேஷன் 8 by ஈக்குவேஷன் 7. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் 8 என்னப்பா இருக்குது? I1 into P plus Q இருக்குல்ல, இங்க பாருங்க I1 into P plus Q divide by I1P, 7th ஈக்குவேஷன். அப்ப I1P போட்டாச்சு. இது I1 கேன்சல் ஆகும். சிமிலர்லா ரைட் சைடுல என்ன இருக்கு பாருங்க, I2 into R plus S இருக்கா, அதை இங்க எழுதுங்க. I2 into R plus S divided by what? I2 into R. அப்ப I2 and I2 get cancelled. புரியுதா? இப்ப கேன்சல் பண்றது போக மிச்சம் என்ன இருக்கு? P plus Q divided by P. அப்ப P by P is 1 plus Q by P. So 1 plus Q by P இருக்கு. இப்ப எடுத்து எழுதிருக்கோம் பாருங்க, P plus Q by P is equal to R plus S by R னு எடுத்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் P by P is 1 plus Q by P. அதே மாதிரி equal to R by R is 1 plus S by R. இப்போ இந்த 1 கேன்சல் ஆயிரும்ல சப்ட்ராக்ஷன்ல வரும்போது, அப்ப கேன்சல் ஆயிரும் இல்லையா? இந்த 1 வந்து லெஃப்ட்லயோ இல்ல இத ரைட்லயோ கொண்டு போனீங்கன்னா 1 minus 1 0 ஆயிரும். அப்போ Q by P is equal to S by R னு வந்துரும். R taking reciprocal என்ன எழுதலாம் இப்போ? P by Q is equal to R by S. புரியுதா? இதுதான் பேலன்ஸ் கண்டிஷன். பாருங்க, this is the condition for the bridge balance. இப்போ இத நம்ம எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. சில சமயம் என்ன ஆகும், சில ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்டர் மாத்திடுவாங்க. இங்க PQ க்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, இங்க PQRS னு போட்டுருப்பாங்க பை மிஸ்டேக். அதே மாதிரி சில ஸ்டூடண்ட்ஸ் இங்க I1 இங்க I2 எடுத்திருப்பாங்க, இங்க I3 I4 எடுத்து குழப்பி எப்படியாவது டிரைவ் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு டிரைவ் பண்ண வராது, மாத்தி எடுத்துட்டாங்கன்னா இந்த படத்துக்கு ஏத்த எக்ஸ்பிளனேஷன் தான் இது. அப்ப நீங்க எக்ஸாம்ல விவரமா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, படம் வந்து ஏதாவது ஒரு மார்க்கமா போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் 4 ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு டைரக்டா நீங்க என்ன பண்ணுங்க, ஆட் கரண்ட்ஸ் ரெண்டை ஈக்குவேட் பண்ணி போடுங்க. சும்மா போடுங்க. I1 is equal to I3 போடுங்க, I2 is equal to I4 போடுங்க, அப்புறம் IG equal to 0 போடுங்க. 4 ஸ்டெப் எழுதிட்டு கடைசில என்ன வரும், P by Q is equal to R by S னு முடிச்சிருங்க. புரியுதா? பெட்டர் இன் பிட்வீன் ஸ்டெப்ஸ் தப்பு இல்லாம எழுதி பார்த்துக்கோங்க. இப்ப இந்த क्वेश्चन வந்து நம்ம படிக்காம எக்ஸாம் ஹாலுக்கு போவே கூடாது. தரோவா படிச்சுட்டு போணும். வருதா வரல அது ரெண்டாவது. பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ஈஸி ஃபார் த ஸ்லோ வின்னர்ஸ். புரியுதா? இந்த ஸ்லோ வின்னர்ஸ் எப்பவுமே இந்த क्वेश्चனை டிபெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி இந்த சாப்டர்ல இன்னொரு 2-3 படிச்சுட்டு போங்க. ஓகேவா? இப்போ அடுத்த டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். until then wish you best of luck.